ரோஹித் சர்மா பத்தி பேசும்போது நான் இமீடியட்டா இந்த ஒரு டாபிக் வெயிட் பண்ணுவேன். ரோஹித் எங்க விளையாடணும் வச்சுக்கலாம். இந்த சீரிஸ் தோத்தாங்கன்னா காலி. ரோஹித்துக்காக திருப்பி ரோஹித் அவர் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காரு. ஓப்பனிங் அமிச்சாலும் அவர் ரன் அடிப்பாரா அப்படிங்கிற ஒரு உறுதி கிடையாது. விராட் கோலி மேலேயும் டெஃபினட்டா ஓனர்ஸ் இருக்கு இல்லையா, எக்கச்சக்க பிரஷர் பில்ட் ஆயிட்டு இருக்கு. சீனியர் பிளேயர் இப்போ இல்லைன்னா எப்போ அந்த டைம் வந்துச்சு. அவர் இங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரா இங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரா நீங்க சொல்லலாம். ரெண்டு இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாருங்க அப்படின்னு. சோ அதனால நீங்க ஆனா இவங்களுக்கும் டைம் வந்துச்சு பிரேத்தம். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். பிளேயர்ஸ் ரெக்கவர் ஆகிட்டோம் இல்லையோ, நீங்க ரெக்கவர் ஆயிட்டீங்களா? அந்த ஒரு லாஸ்ட்ல இருந்து ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்தியன் கிரிக்கெட்டராவும் சரி, ரசிகரானும் சரி, டெஃபினட்டா ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட். ஹேவ் யூ ரெக்கவர்ட் யெட்? ஹோப் தான் வாழ்க்கையே. ஒரு ஹோப் தானே பத்ரி. எல்லாம் சரியா போயிடும், அடுத்த மேட்ச் நல்லா ஆயிடும் அப்படின்னு ஒரு ஹோப்ல தான் நம்ம போறோம். பாப்போம். கரெக்ட். நம்பிக்கையே வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரேத்தம். அதுதான் வந்து நம்பிக்கை இன்னும் இருக்கு பிரேத்தம். நம்பிக்கை டெஃபினட்டா இந்தியா பக்கம் இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கும் சரி, WTCக்கும் சரி இல்ல பிரேத்தம். ஏன்னா மீதி இருக்கிற 3 மேட்ச் ஜெயிச்சாதான் இந்தியாவுக்கு WTC வாய்ப்புகள் இருக்கு. சரி, இவங்க இந்தியன் டீமுக்கு தான் குரூஷியல்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரோஹித், விராட் இவங்களுக்குமே ரொம்ப குரூஷியல் பிரேத்தம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, WTC இவங்க குவாலிஃபை ஒரு கால் டச் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்திய ரசிகனா. பட் குவாலிஃபை ஆலனா I don't think much left for them to play test cricket after this. இல்லையா, சில சீரீஸ்லாம் இருக்கு, பட் அவங்க எதுக்கு விளையாடுவாங்க கேள்விகள் இருக்கு. So all in all கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த டெஸ்ட் மேட்ச் BGT at Brisbane, lot at stake for India, for Rohit, for Virat, எல்லாமே இருக்கு பிரதர். டெஃபினட்டா பத்ரி. அது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பிங்க் பால் டெஸ்ட்ல ஆஸ்திரேலியாக்கு எப்படி ஆடணும்னு தெரியும். அந்த பிங்க் பால் அவங்க வந்து பேச வச்சாங்க லிட்டரலி. மிச்சல் ஸ்டார்க் மேட் த பால் டாக்ன்ற மாதிரி. சோ அந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருந்தது. நீங்க ஆனா வந்து 2 டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் ஒரு இந்தியன் ஃபேன் கிட்ட 1-1 இருக்க போது சீரீஸ், நம்ம பிரிஸ்பனுக்கு போறோம் அப்படின்னா எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் ரொம்ப சந்தோஷமா சரி அப்படின்னு இருப்பாங்க. சோ அந்த பொசிஷன்ல தான் இந்தியா இருக்காங்க வித் நத்திங் டு லூஸ். 1-1 கிரேட் பொசிஷன், பெஸ்ட் ஆஃப் 3 சீரீஸ் இப்போ. சோ ஐ திங்க் த ரெட் பால் டெஃபினட்டா இந்தியா இன்னும் கொஞ்சம் சூட் பண்ணும், அதுல டவுட்டே கிடையாது. இந்த WTC கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பத்ரி. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் அடிக்கணும், அப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா போறாங்க. அந்த 2 டெஸ்ட் தோத்து என்ன ஆகணும் தெரியாது. ஆனா இந்தியா இந்த சீரீஸை வின் பண்ணா அவங்க ஹோப்ஸை இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த சீரீஸ் தோத்தாங்கன்னா காலி, அது டவுட்டே கிடையாது. இப்போ இந்தியா குவாலிஃபை ஆலனா எந்த கண்ட்ரிக்குலாம் வாய்ப்பு இருக்கு? ஐ திங்க் ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஆப்பிரிக்காக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமாக நினைக்கிறேன். இல்ல இந்தியா இந்த சீரீஸ் தோத்தாங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வர்ச்சுவலி த்ரூ, அதுல டவுட்டே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா 2 மேட்ச் இருக்கு பாகிஸ்தான், அண்ட் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல வந்து பாகிஸ்தானை போட்டு வெளுத்து கட்டுருவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. சோ சவுத் ஆப்பிரிக்கா உள்ள ஒரு கால் வச்சாச்சு. லார்ட்ஸ்ல வந்து அவங்க அந்த லண்டன்ல புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க பேசிக்கலி தேர் த்ரூ. ஆஸ்திரேலியாவா இந்தியாவா தான் குவெஸ்டின். இந்தியா இந்த சீரீஸ் ஜெயிச்சு ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்கன்னா, ஒரு டெஸ்ட் கூட ஜெயிச்சாங்கன்னா இந்தியா உள்ள போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு இந்த சீரீஸை ஜெயிக்கணும். அதுக்கு 3rd டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ரோஹித் சர்மா பத்தி பேசுனீங்க, விராட் கோலி பத்தி பேசுனீங்க, WTC சைக்கிள் பத்தி பேசுனீங்க. 1 மேட்ச் அட் டைம், இது ரொம்ப குரூஷியல் ரோஹித் சர்மாக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லா கண்களும் அவர் மேலதான் இருக்கு. இப்போ அவரு டீமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி 6ல வந்தாரு, ஆனா மொத்தமாவே 10 பால் தான் ஆடினாரு. அண்ட் என்னமோ எனக்கு தெரியல. ரோஹித் சர்மா பிரேத்தம் சாரி, ரோஹித் சர்மா பத்தி பேசும்போது நான் இமீடியட்டா இந்த ஒரு டாபிக் வெயிட் பண்ணுவேன். ரோஹித் எங்க விளையாடணும், இதுதான் ஒரு கேள்வி வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ரோஹித் ஓபன் தான் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா பர்த் டெஸ்ட்க்கு வரல. KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால் சூப்பரா ஆனாங்க பிரேத்தம். KL ராகுல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நல்லா ஆனாரு, செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 202 ரன் பார்ட்னர்ஷிப். இன்ஃபேக்ட் அதுதான் ஒரு முதுகெலும்பா இருந்தது இந்தியா வின் பண்றதுக்கு. போன டெஸ்ட் பிங்க் பால் ஒத்துக்கலாம், கொஞ்சம் கஷ்டப்படுறேன். ஆஸ்திரேலியால வந்து நீங்க வந்து ஒரு 50-60% நீங்க நல்லா பண்ணீங்கன்னா as an opener you've done a good job. ஏன்னா 2 டீமுக்கும் கஷ்டமா இருந்தது. சோ KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா ஒர்க் ஆகுது. இது as a process மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப ரோஹித்துக்காக திருப்பி ரோஹித் அவர் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காரு. ஓப்பனிங் அமிச்சாலும் அவர் ரன் அடிப்பாரா அப்படிங்கிற ஒரு உறுதி கிடையாது. சோ இவங்க 2 பேர் நல்லா விளையாடும் போது ரோஹித் should stick to middle order அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? நானும் அந்த ஒப்பீனியன்ல தான் இருந்தேன் பத்ரி போன டெஸ்ட். ஆனா அவர் மிடில் ஆர்டர்லயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். எஸ்பெஷலி அந்த அண்டர் லைட்ஸ் அந்த செகண்ட் ஈவினிங் கஷ்டப்பட்டார் பாருங்க. ரொம்ப பாவமா இருந்தது எனக்கு சீரியஸா பாக்குறதுக்கு. என்ன பாடி மூவ் ஆகல, ஹேண்ட் மூவ் ஆகல, ஃபீட் மூவ் ஆகல, ஸ்ட்ரைட்டா போல்ட் ஆயிட்டு போயிட்டாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ரோஹித்தோட பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் சக்சஸ்னா நியூ பால், ஃபீல்ட் இஸ் அப், நிறைய க்ளோஸ் கேச்சஸ் இருக்காங்க. ஒரு 3-4 பால் பவுண்டரி போச்சுன்னா ஒரு ரோஹித் கிட்ட பிக் ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது இப்போ.
அண்ட் அந்த நிலைமைக்கு நான் வந்தாச்சு. ஐ திங்க் எல்லா ஃபேன்ஸும் அதே தான் யோசிக்கிறாங்க. ஒரு 50-60 ஓவர் கொடுத்தா கூட போரும், அது ஒரு ஆப்ஷன். நான் இந்த டாபிக்ல இருக்கும்போது நான் ஏன் உங்களை நிறுத்துறேன்னா, நான் இதை டிபேட் பண்ண போறேன் பிரீத்தம் உங்களோட. ஏன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு பிளேயர் வந்து ஆல்ரெடி சரியா இல்லாத ஃபார்முக்காக அவருக்காக வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ற விஷயத்த நீங்க எடுத்து போடுறது தப்பு. நீங்க ஒரு எஸ்எஸ்வி டெஃபரெண்டா ஓபன் பண்ணுவாரு, நம்ம இன்னொரு பார்ட்னர் தான் யோசிக்கிறோம். நீங்க கேஎல் ராகுல் தரப்புல இருந்து யோசிச்சு பாருங்க பிரீத்தம். ஒரு இது மட்டும் நீங்க மிடில் ஆர்டர் தான் அடிக்கீங்க. டீமுக்காக உங்களுக்கு பெர்த்ல திடீர்னு அமிச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியால அமிச்சிட்டாங்க. இவரு வரல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு, நல்லா பண்ணிருக்காரு, உயிரை கொடுத்து ஆடி இருக்காரு, 3 இன்னிங்ஸ் சூப்பரா ஆடி இருக்காரு. இன்ஃபேக்ட் ஈவன் பிக் பால் டெஸ்ட்ல he is the only one who got a start. 30 ரன் 69 for 1 ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப். அதுக்கு கேஎல் ராகுல் தான் மூல காரணம். இது மட்டும் நல்லா ஆடி இருக்கிற ஒரு ஓபனரை திடீர்னு சரி ரோஹித்துக்காக பண்றீங்க, நீங்க ஒரு கண்ட்ரிக்காக ஸ்ட்ராட்டஜிக்கா பண்றீங்களா, ஒரு பிளேயருக்காக நீங்க பண்றீங்க. அதனால நான் இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். நீங்க சொல்றது 100% கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க 2 இதையும் எடுத்து பார்க்கணும். அவர் இங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரா, இங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரா? நீங்க சொல்லலாம் 2 இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாருங்க அப்படின்னு. சோ அதனால நீங்க அது ரெண்டாவது, அது வேற விஷயம். அது கேஎல்ஏ ஆடிட்டு போலாம் அப்படின்னு. பட் நான் என்ன சொல்றேன், இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா A versus B சினாரியோல அட்லீஸ்ட் ஓப்பனிங்ல போய் ஒரு 40-50 படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப அவர் பின்னாடி வராருன்னா ஒரு 200 for 4ல இருந்து 300 எடுத்துட்டு போவாரா, கிரேட். ஆனா நம்ம 200 for 4 எங்கெங்க இருந்திருக்கோம்? 2 இன்னிங்ஸ் சேர்த்தா தானே 200 அடிக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரன்ஸ் இல்லீங்களேங்க. சோ அதனால அது அவர் ஓப்பனிங் வருவாரான்னு எனக்கு தெரியல. அது வந்து நீங்க கிரிக்கெட் ஆடிருக்கீங்க, அது ஒரு கட் கால், கட் ஃபீல். சரி, எனக்கு என்னமோ ஐ திங்க் ஐ வில் டு தி ஜாப் அஸ் ஓப்பனிங் அவர் நினைச்சாருன்னா கோச்சும் அவரும் பேசிக்கிட்டு அந்த கான்ஃபிடன்ஸ். கௌதம் கம்பீர் என்ன நினைப்பாரு நினைக்கிறீங்க நீங்க? கௌதம் கம்பீர் இந்த விஷயத்துல அவர் எந்த பக்கம் எந்த தரப்புல சாய்வாரு? ஏன்னா அவரே ஒரு ஓபனர். கௌதம் கம்பீர் ஓபனரா தான் எனக்கு அவரோட கரியர்ல முழுக்கவே விளையாடி இருக்காரு. சோ ப்ராபபிலி தி பெஸ்ட் ஜட்ஜ் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றது ஒரே ஒரு பக்கம் ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லது கெட்டது கரெக்ட் ரைட்டு அதுன்றது வேற. பட் இந்த மேட்ச் இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு ரோஹித் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த பிரிஸ்பேன் விக்கெட் ஃபாஸ்ட் விக்கெட் பிரீத்தம், நல்லா பேட்டுக்கு வர பால் நல்லா பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் ரோஹித்துக்கு பிடிக்கும். சோ ப்ராபபிலி அந்த விஷயத்தை கண்டிஷன்ஸ்க்காக ஒரே விஷயம் யோசிப்பாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். கேஎல் ராகுல் மனநிலை யோசிச்சு பாருங்க. ஒரு மேட்ச் ஓபன் பண்றாரு, திடீர்னு நம்பர் 6 வராரு, திடீர்னு ஓபன் பண்றாரு, ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு ரோஹித் சர்மா between the two positions எங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு எனக்கு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் தான். அது நம்பர் 6ல அவர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்றாங்க டீம் மேனேஜ்மெண்ட்னு. ஆனா நீங்க என்ன சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட். ஒரு பிளேயருக்காக நம்ம பொசிஷன்ஸை மத்தவங்களை அவுட் ஆஃப் பொசிஷன்ஸ் ஆட வைக்கிறோம், அது ரொம்ப தப்பு. நம்ம கண்ட்ரி ஃபர்ஸ்ட் வைக்கணும், அதை வைக்க போறாங்களான்னு தெரியல. அது சீரீஸா அது ஒரு இந்த சிச்சுவேஷன் தான் இது. ஹோப்ஃபுல்லி இந்த சீரீஸ் முடிஞ்சு இங்கிலாண்டோட டெஸ்ட் சீரீஸ் 5 டெஸ்ட் வருது, அதுலயாவது இந்த ஓப்பனிங் டிபேட் ரிசால்வ் ஆனா நல்லா இருக்கும். தலைவனுக்கு அழகு தியாகம் அப்படிங்கறது தான் என்னோட ஒரு லைன். நான் யூஸ் பண்ணிட்டாருங்க. தியாகம் பண்ணாரு போன டெஸ்ட் அவர் தியாகம் பண்ணிட்டு தான் 6ல வந்தாரு. எனக்கு ஏதாவது முழுக்க இது தியாகம் அப்படின்னு சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. தியாகம்னா என்ன? ஒரு வேர்ல்ட் கப்ல பண்ணது, ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல பண்ணதுதான் சூப்பர்பான ஒரு விஷயம். ஏன்னா பவர் பிளேல நான் அடிக்க போறேன், என்ன வேண்டாலும் அடிக்க போறேன், எனக்கு நம்பர்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு அண்ணா இருப்பாருங்க. அது தியாகம் எனக்கு தெரிஞ்சு. பட் இது வந்து அந்த அளவுக்கு தெரியல. சோ பாப்போம், பொறுத்து பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்தது இன்னொரு பிளேயர் பத்தி நம்ம பேசியே ஆனோம் இந்த டைத்துல பிரீத்தம், விராட் கோலி. அவர் என்னங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, ஒரு 100 அடிச்சாரு, ஓகே. பட் see that situation was more or less still counts as any 100 is 100 அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் ரொம்ப நாள் ஆச்சுங்க அவர் ஒரு நல்ல டச்ல தெரிஞ்சு. போன மேட்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்டேட்டிவா இருந்தாரு, மிட் 30sல இருக்காரு. கொஞ்சம் எனக்கு தெரியும் இந்த ஐசைட்டு, கொஞ்சம் இந்த பால் தெரியுது, இதெல்லாம் கொஞ்சம் ஃபுட் ஒர்க் கொஞ்சம் லேட்டா இருக்கும். 140+ ஆடுறீங்க ஆஸ்திரேலியால அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவார். இது நான் ஆஸ் அ பிளேயரா உணர்ந்திருக்கேன். விராட் கோலி மேலேயும் டெஃபினட்டா ஓனர்ஸ் இருக்கு இல்லையா, எக்கச்சக்க பிரஷர் பில்ட் ஆயிட்டு இருக்கு. சீனியர் பிளேயர் இப்போ இல்லைன்னா எப்போ அந்த டைம் வந்துச்சு. 100% வந்து ஒரு கோல்டன் பீரியட், தட் இஸ் 2013 to 2019 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல ஒரு ஃபார்ம் வந்தாருன்னா அது கண்டினியூ ஆகும். அப்படி ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் 6 மேட்ச்னு தொடர்ந்து போயிட்டு இருக்கும். இப்போ வந்து அந்த பெர்த்ல செஞ்சுரி அடிச்சாலும் திரும்ப அந்த ஃப்ளூயன்சி இருக்குல்ல. அடிலைட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, ஃப்ளூயன்சி இருக்குல்ல. தெரியல, எனக்கு அவருக்கு தான் தெரியும் என்ன பண்ணோம்னா. நான் யாரும் விராட் கோலிக்கு பேட்டிங் ஆட சொல்லி கொடுக்க முடியுமா? பட் அவரு ஆனா டெஃபினட்டா எவ்வளவுதான் நீங்க பெரிய பிளேயர்னால அந்த பிரஷர் ஃபீல் பண்ணணும், டெலிவரி பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இப்ப சுப்மன் கில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிரிட்டி, ரொம்ப கியூட், அழகான 20-30 அடிக்கிறாரு, அதுக்கு மேல போக மாட்டேங்கிறாரு. ஜெயஸ்வால் அடிச்சாச்சு, அவர் மேலேயும் ரொம்ப பிரஷர் போட முடியாது. பந்த் எல்லா சீரீஸ்லும் அவர் தான் காப்பாத்தி இருக்காரு. சோ அவர் மேலேயும் பிரஷர் தெரியுது. ஏன்னா அவர் பேட்டிங் வர டைம்ல எல்லாம் 40 for 3, 30
22 for 3 அந்த மாதிரி டைம்ல வராரு. நீங்க அப்படியே பேசுங்க, பட் ஒரே ஒரு கேள்விக்கு நறுக்குன்னு பதில் கேட்டேன். இப்போ இல்லனா எப்போன்னு வந்துடுச்சா விராட் கோலிக்கு? இல்ல பத்ரி, அந்த ஒரு சீரீஸ் ஒரு மேட்ச் அடிச்சிட்டாரு. சோ அதனால டெஃபினட்டா அவர் மேல அந்த இது பிரஷர் இருக்காது. ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க நம்பர்ஸ் தான் பாக்குறீங்க. ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சோ அது வந்து அவரை நிறைய டைம் வாங்கி கொடுத்திருக்கோம் அவருக்கு, எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா நான் சொல்லல, ஆனா அந்த ஒரு செஞ்சுரி தான். சோ அவர்கிட்ட டைம் இருக்கு. நறுக்குன்னு சொன்ன போனா அவருக்கு நவ் ஆர் நெவர் கிடையாது, ரோஹித்துக்கு நவ் ஆர் நெவர் வந்தாச்சுன்னு எனக்கு வந்தாச்சு. வேலிட் பாயிண்ட், வெரி வெரி வேலிட் பாயிண்ட் பிரேதம் ஃப்ரம் கிரீன் கிரிக்கெட் அப்சர்வர். சோ 11 அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப டாப் ஆர்டர்ல இந்தியன் டீம்ல எதுவும் மாற்றம் நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஐ திங்க் the top 6 டெஃபினட்டா செட் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் கேஎல் ராகுல், யசஸ்வி, ரோஹித், விராட் அண்ட் பண்ட், இவங்க தான் டாப் 5 இருப்பாங்க. ஆப்வியஸ் நம்பர் 6 பண்ணிட்டு கில் வில் கம் அட் நம்பர் 3 ஓவர் ஒரு. ஸோ இந்த 6 வந்து எதுவும் மாற்றம் நான் எதுவும் எதிர்பார்க்கல இந்த பிரிஸ்பேன் டெஸ்ட்ல. ஏன்னா வேற இதுதான் இந்த பெஸ்ட் ஆப்ஷன். இந்தியன் டீம் இறக்கக்கூடிய பெஸ்ட் 6 டாப் 6 தான். ஆனா இவங்களுக்கும் டைம் வந்துருச்சு பிரேத்தம், அபவுட் டைம். ஏன்னா கூட்டி கழிச்சு எஸ் அங்கங்க ஒருத்தர் 100 அடிச்சிருக்காங்களே தவிர ஐ திங்க் ஒரு 2-3 பீப்புள் ஒழுங்கா ஆடி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இந்தியன் டாப் ஆர்டர் ஹேஸ் டு ஃபயர். நீங்க கடைசி 10 இன்னிங் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பெங்களூர் 46 டு அடிலைட் 160, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம 200க்கு மேல அடிக்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 200க்கு மேல அடிக்கவே இல்லை. வெதர் பேட்டிங் செகண்ட் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 200 அடிக்கல. இதே தான் நான் போன வீடியோல சொன்னேன். நீங்க 200 ரன் கூட அடிக்கலைன்னா பும்ரா 2 பக்கத்துல இருந்து போட்டா கூட என்னங்க பண்ண முடியும்? கொஞ்சம் நீங்க ஒரு 300 325 அடிச்சு கொடுத்தீங்கன்னா போலர்ஸ் அப்ப கொஞ்சம் ஃப்ரீயா வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த பிளான் நான் எக்ஸிக்யூட் பண்றேன், 2 4 போச்சா, ஓகே ரன் இருக்கு என்கிட்ட. நீங்க 150 160 அடிச்சுட்டு போலர்ஸ் எப்படிங்க இது குறை சொல்ல முடியும்? சோ ரன் அடிச்சே ஆகணும், அடிச்சுதான் ஆகணும். நம்ம மிரக்கல் தேவைன்னு சொன்னோம். ஆல்ரெடி ஒரு மிரக்கல் பும்ரா கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல போட்ட ஸ்பெல் போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மிராக்குலஸ் ஸ்பெல். அவர் 3 விக்கெட்ஸ் எடுத்தது. சோ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது நான் வரேன், ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் எடுத்தா தக்க வச்சுப்பாரா? வில் கோ வித் ரவிச்சந்திரன் அஸ்வின். Will India go with Ravichandran Ashwin this test match? எனக்கு தெரிஞ்சு பத்ரி, அஸ்வின் நல்லா bowling போட்டார் அந்த அடிலைட் டெஸ்ட்ல. பும்ராக்கு அடுத்தது அவர் தான் எக்கனாமிக்கல். ஒண்ணுமே இல்ல அவருக்கு அந்த பிட்ச்ல. மிச்சல் மார்ஷ் விக்கெட் எடுத்தாரு. டிராவிஸ் ஹெட் பியூட்டிஃபுல்லா டெம்ப் பண்ணாரு. ஒரு 4 அடிச்சாரு டிராவிஸ் ஹெட், பியூட்டிஃபுல்லா டெம்ப் பண்ணி ஒரு ஸ்கயர் அதை சிராஜ் டிராப் பண்ணிட்டாரு. நீங்க வந்து 180 ரன் தான் அடிக்கும் போது கேச்சஸ் எல்லாம் பிடிக்கணுங்க. பந்த் விட்டாரு ஒன்னு மெக்ஸ்வின், இது அப்புறம் சிராஜ் விட்டாரு. சோ எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் வித் த பால் ஒன்னும் தப்பு செய்யலைங்க. அண்ட் பேட்டிங்ல 22 ரன் அடிச்சு கொடுத்தாரு. மச் மோர் தென் ரோஹித், மச் மோர் தென் விராட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. சோ ஆனா அஸ்வின் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆனது அவருக்கே அது பிடிச்சிருக்காது. அந்த ஷார்ட் பால் தெரியும் வருதுன்னு அதை புல் பண்ண போய் அவுட் ஆனா நோயிங் அஸ்வின் அவர் ஹில் பி டிசப்பாயிண்டட். அஸ்வின் எனக்கு தெரிஞ்சு டிராப் ஆகக்கூடாது, ஏன்னா அவர் எந்த தப்பும் பண்ணல. தட் இஸ் மை ஒப்பீனியன். நம்ம இத பத்தி பேசுறதே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நாட் a relevant டாபிக் அப்படி நான் சொல்லுவேன். ஏன்னா அஸ்வின்லாம் should be certain in every match he should play அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இவங்க வாஷிங்டன் சுந்தர விளையாட வச்சதுனால தான் நான் இந்த பாயிண்டே எடுக்கிறேன் ஃபார் டிஸ்கஷன். அண்ட் ஐ திங்க் ரவிச்சந்திரன் அஸ்வின் should continue to play. எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு ஆஸ்திரேலியாலயும் சரி, குக்கபுரா பால்லயும் சரி. அண்ட் he is a pretty capable batsman. 6 செஞ்சுரி வச்சிருக்காருங்க. ஐ திங்க் பேட்டிங் எபிலிட்டிலையும் அவர் வந்து ஒண்ணுமே குற்றம் சொல்ல முடியாது. சோ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் பிளேஸ வச்சுக்கணும் அப்படிங்கறது தான் நம்மளோட ஒரு கருத்து, நம்மளோட ஒபினியன். எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா வருவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளவு ஜஸ்ட் ஒரு ஃபீலிங். நான் சொல்ல அஸ்வினுக்கு பதிலா ஜடேஜா வருவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். என்னங்க ஹார்ஷ் கால்ங்க. என்னங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வாஷி ஆட வச்சீங்க, அடுத்த மேட்ச் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆட வச்சு ஒரு பிங்க் பால் டெஸ்ட்ல ஆட வச்சிட்டீங்க. அவர் கஷ்டப்பட்டாரு. ஸ்ட்ரைட் அவே இப்போ ஜடேஜா அப்படின்னா எனக்கு என்னமோ அந்த பிளேயரோட கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே ஸ்க்ரூ அப் ஆகுதுன்னு தோணுது. சம்டைம்ஸ் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம், அட்லீஸ்ட் இன் செலக்ஷன். அது கரெக்ட் கால் நான் சொல்ல பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நான் வந்து 11 பிக் பண்றேன்னா அஸ்வின் ஸ்டில் ஆடுவாரு. பிகாஸ் அவர் தப்பு ஒன்றும் பண்ணல. ஆஸ் அ bowler he delivered. என்ன பண்ண முடியுமோ அந்த பிங்க் பால் வச்சு 22 எக்கனாமிக்கல் ஓவர் போட்டு கொடுத்தாரு உங்களுக்கு. அதுக்கு மேல அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆல்ரெடி இந்தியாவோட தலைவலி ஹெட் பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஏதாவது பண்ணலாம். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது இன்னொரு ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட், மேபி இன்னொரு ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாமா? பும்ரா அண்ட் சிராஜ் இவங்க 2 பேரும் அவங்க இடத்த தக்க வச்சுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத விஷயம். ஏன்னா 2 பேரும் நல்லா போட்டிருக்காங்க. ப்ராப்ளி தி பிக் ஆஃப் த bowlers. பும்ரா ஆப்வியஸ்லி அண்ட் சிராஜ் ஷோட் லாட் ஆஃப் ஹார்ட் பிரேத்தம். எனக்கு பிடிச்சிருந்தது அவரோட ஒரு ஸ்பெல். நிறைய ஓவர்ஸ் போட்டாரு. ஒரு ஒர்க் ஹார்ஸ் bowler அவரு. லாங் ஸ்பெல்ஸ் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு bowler வந்து நீங்க விளையாடும் போது உங்களுக்கு வந்து டெஃபினட்டா அந்த மாதிரி ஒரு பிளேயர் டெஃபினட்டா தேவை. நிதிஷ் ரெட்டி செம பாசிட்டிவ், சூப்பரா பண்ணிருக்காரு அந்த பையன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிதிஷ் ரெட்டி. சோ ப்ராபப்லி he will stick out his place. ஹர்ஷித் ராணாக்கு பதிலா ஆகாஷ் தீப் ஒரு ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. ஏன்னா ஹர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஃபவுண்ட் வாண்டிங். அவரோட லென்த் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லரா போடணும். ஃபுல்லரா போடும்போது கஷ்டப்பட்டாரு. இது டெக்னிக்கலி நான் சொல்றேன். ஃபுல்லரா போடும்போது ஃபுல்லர் பால்ஸ் ஆர் ஸ்லோ, இஸ் ஃபாஸ்டர் பால்ஸ் ஆர் ஷார்ட் பால்ஸ். ஸோ அங்கதான் கொஞ்சம் ப்ராபப்லி லுக்கிங் அட் ஆகாஷ் தீப் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் வெரைட்டி.
எனக்கு என்ன போன டெஸ்டே என்ன ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. நம்ம ப்ரிவியூல நான் பேசினேன், ஆகாஷ் தீப் அந்த மாதிரி பிச்சுக்கு பெர்ஃபெக்டா இருந்திருப்பாரு. ஸ்கிட்டி போலர், ஸ்விங் பண்ணுவாரு, அண்டர் த லைட்ஸ் நல்லா போட்டிருப்பாரு, ஏன்னா அந்த லென்த் அவர் அடிக்கிறாரு. வேற ஹர்ஷித் ராணா ஹிட் த டெக் போலர் அவர். நீங்க பர்த்ல பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் கேபால வந்து ஹர்ஷித் ராணா இஸ் அ பெட்டர் பெட். ஆனா ஹர்ஷித் ராணா கொஞ்சம் ஹி ஹேட் அ பேட் டெஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷித் ராணா கிட்ட போக மாட்டாங்க. நான் வந்து பிரசித் கிருஷ்ணா கூட போவேன். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா சிமிலர் போலர், ஹிட் த டெக், நல்ல அண்ட் இந்தியா 8 ஓவர் நல்லா போட்டிருக்காரு. அந்த 2 டெஸ்ட் மேட்ச்ல நல்லா போட்டார். இந்தியா 8 2 டெஸ்ட் மேட்ச்ல என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பிரசித் கிருஷ்ணா. ஆனா மோஸ்ட்லி ஆகாஷ் தீப் தான் ஆடுவாரு. இன்னும் ஒரு இது பத்தி நீங்க ஷாக் ஆகாதீங்க, ஒரு பாசிபிலிட்டி நான் கொடுக்குறேன். அப்படி ஜடேஜா வந்தாருன்னா ஜடேஜா 7 ஆடுவாரு. நிதிஷ் ரெட்டியை டிராப் பண்ணிட்டு ஆகாஷ் தீப் அண்ட் பிரசித் கிருஷ்ணாவையும் ஆடுவாங்களா கேக்குறேன். பண்ணக்கூடாது. நல்ல டெசிஷன். ஐ திங்க் பிகாஸ் உங்களுக்கு அந்த டயத்துல ஒரு போலர் தான் தேவை. ஏன்னா ஜடேஜா வந்துட்டாருன்னா ஆப்வியஸ்லி பேட்டிங் டெஃபினட்டா ஸ்ட்ராங்கரா இருக்கும். அதுக்கு நான் ஜடேஜா ஆடுவாரு. எஸ், நிதிஷ் ரெட்டி இஸ் மோர் ஆஃப் பேட்ஸ்மேன் மாதிரி தான் தெரியுறாரு. அவரை நம்பி ஒரு 15 ஓவர்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் தான். சோ பட் பேட்டிங் டெஃபினட்டா கொஞ்சம் தின் ஆகும் பிரியத்தம். ஏன்னா போன மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 150 200 அதுக்கு முந்தின மேட்ச் பர்த் டெஸ்ட் மேட்சும் ஓரளவுக்கு சுமாரான ஸ்கோர். இந்த லீடு வந்தது காரணம் நிதிஷ் ரெட்டி தான். அவர் வந்து இட்ஸ் அன்ஃபேர். நீங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் நல்லா பண்ற பிளேயர்ஸ்லயே டிராப் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்லா பண்ற பிளேயர்ஸ் ஓப்பனிங்ல இருந்து கீழே இறக்குனீங்கன்னா ஐ திங்க் as a process lot of insecurity டீம்ல வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. as a player நான் சொல்றேன், as a player 100% கரெக்ட். சாரி நீங்க பேச இன்டரப்ட் பண்ணதுக்கு. 100% கரெக்ட். நீங்க சொல்றது தப்பு இல்லை, நான் இதை பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனா இதை பண்ணாங்கன்னா போலிங் ஸ்ட்ராக் ஆகும். உங்களுக்கு எங்க நீங்க பாத்தீங்கன்னா பும்ரா வந்து அந்த போட்டு அவர் ஸ்பெல்ல முடிச்ச உடனே பிரஷர் அப்படியே குக்கர்ல இருந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி பிரஷர் அப்படியே ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆகாஷ் தீப் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இருந்தாங்கன்னா அந்த இன்டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். அல்டிமேட்லி நீங்க 20 விக்கெட் எடுத்தாகணும். ஆனா நிதிஷ் ரெட்டி அடிக்கிற அந்த ரன்ஸால தான் உங்களுக்கு ஸ்கோரே வருது. அப்கோர்ஸ் நீங்க போல்ட் கால் எடுத்து நிதிஷ் ரெட்டியை வந்து ரீடைன் பண்ணி வேற யாராவது பெர்ஃபார்ம் பண்ணல நீங்க டிராப் பண்ணீங்கன்னா அதுவும் பர்ஃபெக்ட் காலா இருக்கும். அது நடக்காது. அதுதான் நிதிஷ் ரெட்டியை பண்ணுவாங்களோன்னு சொல்றேன். அவ்வளவுதான். கரெக்ட். பிளேயரா என்ன ஒரு பிளேயர் ஃபீல் பண்றாரு நான் பேசுறேன். ஒரு வியூவரா டாக்டிக்கலி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிரேத்தம் சொல்றாரு. சூப்பர் பிரேத்தம். பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லார்ட் ஸ்டேக் ஃபார் டீம் இந்தியா இப்போ இல்லைன்னா எப்போ பல சீனியர் பிளேயர்ஸ்க்கும் சரி இந்தியாவுக்கும் வந்துச்சு. தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. Thank you very much Badri. Thank you. Lot more content coming away guys on BGT and much more. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். Thank you guys. See you soon. Bye.